ஒரு கார்பெண்டர் ஒரு சேர் செஞ்சார், அதை ராஜாவுக்கு பரிசீலிச்சார். ராஜா அந்த சேர்ல ஏறி உட்காரும் போது ஒரு சின்ன மர சிராய் குத்தி அவருக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு. இந்த கார்பெண்டர் தூக்கில போடுங்கட்டார், தச்சர் தூக்கில போடுங்க, இவனுக்கு மரண தண்டனைனார். இப்ப அந்த தச்சர் வந்து சொன்னாரு, ஐயா நான் பண்ணதுதான் தப்பு, நீங்க மரண தண்டனை கொடுத்ததெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு ஒரு 5 வருஷம் டைம் கொடுங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன சாகடிங்க. எதுக்கு 5 வருஷம் கேட்டார். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அற்புதமான இறகுகள்லாம் நான் சேகரிக்கிறேன், ஒரு 5 வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் சிறகுகள் பண்ணிடுவேன், ரெக்கைகள் பண்ணிடுவேன். நீங்க அந்த ரெக்கையை எடுத்துட்டு போய் உங்க குதிரைக்கு பூட்டினீங்கன்னா குதிரை பறக்க ஆரம்பிச்சிடும். நீங்க அந்த குதிரை மேலே ஏறி உட்கார்ந்தீங்கன்னா நீங்களும் பறக்கலாம். உலகத்திலேயே பறக்கக்கூடிய ராஜாவாக நீங்க வருவீங்க. அதுக்காக எனக்கு ஒரு 5 வருஷம் டைம் கொடுங்க. அவரு 5 வருஷம் கிராண்டட் அப்படின்ட்டாரு. இப்ப அந்த அமைச்சர் வந்து கேட்டாரு, 5 வருஷத்துல உன்னால குதிரையை பறக்க வைக்க முடியுமா, ஏன் கதை சொல்றேன். அவன் சொன்னா, அந்த குதிரை பறக்காதுன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஆனா 5 வருஷத்துல என்ன வேணாலும் ஆகலாம். அந்த ராஜாவே மாறலாம், இல்ல அந்த ராஜா போர்ல சாகலாம், நானே இயற்கையில சாகலாம், ஆட்சி மாறலாம். 5 வருஷத்துல குதிரை பறந்தாலும் பறக்கலாம். என்ன ஆகும்? எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு தான், பொறுமையோடு காத்திருத்தல். காலம்தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தான். உங்களுக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு 5 நாள் ஒத்தி வைங்க, பிரச்சனை தானாக தீரும். Download ShareChat.